தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 11வது வாக்கியம். பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்தில் இருந்து அடையாளம் ஒன்று காட்டும்படி அவரை சோதித்தனர். இங்கு பரிசேயர்கள் இயேசுவிடத்தில் இதை கட்டாயப்படுத்துகிறார்கள். நீ எனக்கு அடையாளம் ஒன்று காட்டு, நாங்கள் நம்புகிறோம் என்று. இங்கு அவர் கட்டாயப்படுத்துகிறார்கள், வாதாடுகிறார்கள், சோதிக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் கிடைத்ததா? அது எதுவும் கிடைப்பதில்லை. தெய்வம் அவர்களை சாடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டை இன்னொரு இடத்தில் நாம் பார்க்கின்றோம். இங்கே தொடக்க புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் அங்கு யாக்கோபு வானதூதரிடத்தில் போரிடுகின்றார். அங்கு கடைசியில் சொல்கிற வார்த்தை என்பது, நீ என்னை ஆசீர்வதிக்காமல் என்னை விட்டு போகக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அங்கே வாதாடி என்ன செய்கின்றார்? அவர் ஆசீர்வை பெற்றுக்கொள்கின்றார். மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் கானானிய பெண்ணை நாம் பார்க்கின்றோம். அந்த பெண்ணானவள் ஆசிரியை தெய்வம் இயேசு அவள் ஆசிரியர் கொடுப்பதில்லை. ஆனால் அவள் என்ன செய்கின்றால், இருந்த டேபிளில் இருந்து விழுகின்ற அந்த ரொட்டி துண்டு அது நாய்கள் கூட நக்குமே என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்கின்றால், தன்னுடைய திறமை, தன்னுடைய நம்பிக்கையை அதன் வழியாக வெளிப்படுத்துகின்றார். பிடிவாதமாக ஆசிரியர் பெற்றுக்கொள்கின்றார். அதேமாதிரி லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 5 முதல் திருவாக்கியங்கள். தன்னுடைய வீட்டு வந்திருக்கிறார்கள், நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், உணவு எதுவும் இல்லை. அப்போ ராத்திரி நேரத்தில் என்ன செய்கின்றார்? போகின்றார், கதவை தட்டுகின்றால். கதவை தட்டி எனக்கு உணவு வேண்டும் என்று சொன்ன போதிலும், நான் உறங்கி விட்டேன், நேரமில்லை என்று சொன்ன போதிலும் அது கேட்காமல் அவள் பிடிவாதமாக என்ன செய்கின்றாள்? உணவை பெற்றுக்கொண்டு வருகின்றாள். அதே மாதிரி லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் நீதியற்ற நீதிபதி, நேர்மையற்ற அந்த நீதிபதி. அப்போ நேர்மையற்ற அந்த நீதிபதி என்ன செய்கின்றார்? இந்த கைம்பெண்ணுக்கு அவள் நீதி நடத்தி கொடுப்பதில்லை. ஆனால் இருந்த போதிலும் இவள் என்ன செய்ய தொந்தரவு செய்து கொண்டு அதை பெற்றுக்கொண்டு நீதி நடக்க பெறுகின்றாள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இதோ நாம் கட்டாயப்படுத்துகின்றோம், தெய்வத்தை நாம் கட்டாயப்படுத்துகின்றோம். இந்த கட்டாயப்படுத்துவது நம்முடைய விசுவாசத்தை அது வளர்த்தி இருக்கிறதா அல்லது விசுவாசத்துக்கு எதிராக போயிருக்கிறதா? பரிசேயர்கள் பார்க்கிறார்கள், இயேசுவை கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆனால் கட்டாயப்படுத்த போதிலும் அது நம்பிக்கையை வளர்த்தி கொள்வதற்காக அல்ல, இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன் மாறுகிறது. நீ நானும் கட்டாயப்படுத்துகின்றோம். அது நம்முடைய நம்பிக்கையை வளர்த்தி கொண்டு வருகிறதா அல்லது இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன் வருகிறதா? இயேசுவை கடவுளை சோதிக்கும் நோக்கத்துடன் வருவது என்றால் நிச்சயமாக கிருபையில் கிடைக்காது. எப்படி? உதாரணம் பார்க்கின்றோம். நீ எனக்கு செய்து கொடு, நான் கோயிலுக்கு வருகின்றேன். நான் எதிர்பார்க்குற நன்மை நீ செய்து கொடு, நான் அது கோயிலுக்கு நான் வருகின்றேன், ஜெபமாலை செய்கிறேன், மற்ற காரியம் செய்கின்றேன், நீ இருக்கிறாய் என்று நான் நம்புகின்றேன். இது சோதிப்பது. இப்படி நான் செய்கிற சமயத்தில் ஒரு நாள் கிருபைகள் நமக்கு கிடைக்காது. மாறாக மற்றவர்கள் நம்புகிறார்கள். நான் கட்டாயப்படுத்துவது அது என் நம்பிக்கையை வளர்த்தி கொண்டு வருது என்றால் நிச்சயமாக அது நன்மை கொண்டு வரும். சிந்தித்து பார்ப்போம். நான் எப்படி கொண்டு வருகிறேன்? என் ஜெப வாழ்க்கை நான் கொண்டு வருகின்றேன்? இயேசுவே இரக்கமாயிருந்து சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நாம் ஜெயிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, என்னுடைய கட்டாயப்படுத்துதல், என்னுடைய வாதாடுதல், நான் என்னுடைய ஜெப வாழ்க்கையில் நான் செய்கிற இந்த காரியங்கள் எல்லாமே நன்மையை கொண்டு வந்திருக்கிறதா? என்னுடைய பிடிவாதமானது என் விசுவாசத்தை வளர்த்தி இருக்கின்றதா அல்லது எதிராக போயிருக்கின்றதா? ஒருவேளை அது எதிராக போயிருக்கிறது என்றால் நான் மன்னிப்பு கேட்டு ஓடி வருகின்றேன். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.